இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. மத்திய அரசிற்கு எதிராக சாலை மறியல் செய்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய வழக்கில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். எம்எல்ஏ எஸ் பாலாஜி விடுதலை தொடர்பான மேலும் தகவல்கள் என்ன? வணக்கம். கடந்த 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சென்னை அண்ணா சாலையில் அண்ணா சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அதாவது தலித் மக்கள் தாக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த எஸ் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கவில்லை. அதனால் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் சாலை மறியலில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் கூறி திருப்பூரூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ பாலாஜி மற்றும் செல்லதுரை, செல்வம், அப்துல் ரஹ்மான் உட்பட 6 பேருக்கு எதிராக 2 வழக்குகள் திருவல்லிக்கேணி காவல்துறையினரால் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குகளை விசாரிக்க சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயவேல் இன்றைக்கு இந்த வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறார். அவர்களுக்கு எதிராக கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை காவல்துறையினர் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்க தவறிவிட்டதாக கூறி அவர்கள் 6 பேரையும் விடுதலை செய்து நீதிபதி ஜெயவேல் தீர்ப்பளித்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.